பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் நான் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வருஷம் ஒரு விசேஷித்த விடுதலை நாண்டாய் உங்களுக்கு இருக்கும்படியாய் நான் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு பறவை கூண்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்ததுன்னா அது என்ன செய்யும்? எப்போ பாரு அது சாப்பாடு கொடுக்குறது அதுலெல்லாம் அது பிரியமாக இருக்காது. ஆனால் அந்த கதவுக்கு அந்த கூண்டு கிளி அந்த அந்த கதவுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அதை தட்டிக்கிட்டே நிற்கும். அந்த வாயால் கொத்திக்கிட்டே நிற்கும். யாராவது அந்த கதவை திறந்தாங்கன்னா அது என்ன செய்யும்? பறந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ஆசையப்பட்டு அந்த கதவை மூட மறந்துட்டு அந்த கதவு திறந்து அடுத்த செகண்ட் ஓடிடும். இன்றைக்கு உங்களை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் கதவு, ஒரு விடுதலையின் ஆண்டாய் இந்த வருடம் 2025 உங்கள் வாழ்க்கையின் விடுதலையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாகி விடுதலை அடையும் ஒரு ஆண்டாய் மாறப்போகிறது. கண்ணீர்லேருந்து விடுதலை, உங்கள் கவலையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, கஷ்டங்களிலிருந்து விடுதலை, நஷ்டத்திலிருந்து விடுதலை நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் இந்த எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை அடைந்து இந்த ஆண்டில் அந்த பேர்டு எப்படி மகிழ்ச்சியாக பறந்து போச்சு அதுபோல சந்தோஷமாய் கொண்டாடுவீர்கள். இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் வாழ்வின் ஒரு சந்தோஷத்தின் ஆண்டு. ஏன்னா நீங்கள் விடுதலையாக போறீங்க. இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறப்போகிறது. அதற்கு தொடர்புள்ள ஒரு வீடியோவை நான் இந்த லிங்கில் கொடுக்குறேன் பிரியமானவர்களே. ஒரு சின்னதாக முக்கோணம் மாதிரி கீழே இருக்கும்ல, அந்த இதில் நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். விசுவாசத்தோடு பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் கவலை, உங்கள் கண்ணீர், உங்களோட வருத்தம், உங்களோட பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு பெரிய விடுதலையை காண போகிறீர்கள். மகிழ்ச்சியின் ஆண்டாய் இந்த ஆண்டு உங்களுக்கு மாறப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.